முக்கியமான ஒரு மாதத்தை நாம் முன்னோக்கி இருக்கிறோம். அது கடைசியாக வந்தாலும், மாதத்திலே கடைசியாக இருந்தாலும், அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை அல்லாஹ் கண்ணியமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிகமான அமல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே செய்வதற்கு அதிகமான அமல்களை அல்லாஹ் சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறான். அந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே முதல் 10 நாட்கள் ஆக விசேஷமான நாட்களாக இருக்கிறது. இன்றிலிருந்தே நாம் தயாராக வேண்டும் அந்த நாட்களை கழிப்பதற்கு, அமலோடு கழிப்பதற்கு, அல்லாஹுடைய தொடர்போடு இருப்பதற்கு, நம்முடைய கால நேரங்களை அல்லாஹுக்கு செலவழிப்பதற்கு நாம் இன்றிலிருந்தே நாம் தயாராகுவோம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமான நாட்கள் என்றால் அந்த 10 நாட்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த நாளை நாம் முன்னோக்கி இருக்கிறோம். வரக்கூடியது ஹஜ்ஜுடைய மாதம். அந்த நாட்களிலே அதிகமாக நாம் நோன்பு நோட்பவர்களாக இருக்க வேண்டும். நமது தொழுகைகள் இமாம் ஜமாத்தாக தொழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, ஸலவாத் ஓதுவது, இப்படியான காரியங்களிலே நாம் ஈடுபடுவதோடு நாம் குர்பான் கொடுப்பவர்களாக இருந்தால் அந்த குர்பானுக்காக வேண்டி நாம் தயாராகுவது, நாம் நகங்களை வெட்டாமல் இருப்பது, முடிகளை வெட்டாமல் இருப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்பான் ஆக முக்கியமான ஒரு விடயம்தான், முக்கியமான ஒரு அமல். நாம் தனியாக கொடுக்க வேண்டும். இருப்பவர்கள், வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல, முடியுமானவைகளை நாம் தனிமையிலே கொடுக்க வேண்டும். தனியாக குர்பான் கொடுப்பது. அதே போன்று சிலர்களுக்கு வசதி இல்லை என்றால் அவர்கள் சேர்ந்து குர்பான் கொடுக்க முடியும். நாம் பார்க்கிறோம், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சேர்ந்து கொடுப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பங்கை எடுக்கிறார்கள். அவர்களுக்கு வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானாம். அல்லாஹுக்காக வேண்டி குர்பான் கொடுங்கள், அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விடயங்கள் குர்பானுடைய விஷயத்திலே சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், அந்த குர்பானுடைய அறுக்கக்கூடிய அந்த மிருகத்துடைய முடியின் அளவு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்றார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுன்னு சொன்னால், அந்த குர்பான் அறுக்கக்கூடிய நேரத்திலே அந்த இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். இத்தனை சிறப்புகளை இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஹஜ்ஜுடைய மாதம். அதனால் குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் தாராளமாக கொடுங்கள், அல்லாஹுக்காக வேண்டி கொடுங்கள். அல்லாஹ் தந்த சொத்தை அல்லாஹ் கேட்கும் பொழுது நாம் கொடுப்போமே, ஆனால் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். சகோதரர்களே,